சிவகங்கை மாவட்டம் ஆராவயல் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தில் 26 வண்டிகள் பங்கேற்றன. இரு பிரிவுகளாக நடந்த போட்டியில் குதிரைகள் இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்ததை பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கக்கூடிய ரோஜா மலர்களை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். மலர் படுகைகளில் மஞ்சள், சிவப்பு, ஊதா, வெள்ளை, இளஞ்சிவப்பு உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ரோஜா பூக்களின் முன்பாக நின்று சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். கோவை மலுமிச்சம்பட்டியில் உள்ள தனியார் வார்ப்பட ஆலையில் போதிய அடிப்படை வசதியின்றி அடைத்து வைக்கப்பட்டிருந்த 120 வடமாநில தொழிலாளர்களை வருவாய்த்துறையினர் அதிரடியாக மீட்டனர். குறைந்த ஊதியம் வழங்கி மாதக்கணக்கில் வெளியே விடாமல் ஏஜென்ட்டுகள் சித்திரவதை செய்வதாக தன்னார்வ நிறுவனம் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு சோதனை நடத்தப்பட்டு அவர்கள் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் 27 பேர் அளித்த புகாரின் பேரில் ஆர்டிஓ மாருதி பிரியா தலைமையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தின் 2வது பெரிய மாம்பழச் சந்தையான திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மாம்பழ விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் சூழலால் மேங்கோ ஜூஸ் ஏற்றுமதி முடங்கியுள்ளதாலும் வெயிலால் பழங்களின் தரம் குறைந்ததாலும் வியாபாரிகள் வருகையின்றி விலை 50% வரை சரிந்துள்ளது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கீழே கேட்குற மாதிரி இன்றைக்கி 10 ரூபா பார்டர் வச்சுருக்காங்க. 9 to 10 மார்க்கெட்டு. இந்த 9 to 10 மார்க்கெட்டை விட இன்னும் குறையுங்கிற இதில் விவசாயிகள் பூராமே ரொம்ப பரிதாபமாக பதற்றமாக இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கிருஷ்ணபெருமாள் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய பெருமாளை தரிசித்த மக்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தும்மலப்பட்டி கிராமத்தில் முத்தாலம்மன் கோவில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் நலம் பெறவும் வேண்டி 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஏந்தி கிராமம் முழுவதும் ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்தியாவில் பருத்தி உற்பத்தி குறைந்துள்ள நிலையில் ஜவுளித்துறையில் ஏற்படும் வேலை இழப்புகளை தடுக்க பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என இந்திய ஜவுளித்துறை கூட்டமைப்பு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. எந்த கண்ட்ரிலுமே காட்டன் இம்போர்ட்டுக்கு டியூட்டி இல்லை. இன்ஃபேக்ட் அந்த சம் ஆஃப் தோஸ் கண்ட்ரீஸ்ல ஜிஎஸ்டி கூட இல்லை. ஒரு வேட் அந்த கண்ட்ரீஸ்ல வேட் இருக்கு. வேட் கூட அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம நாட்டில் 11% இம்போர்ட் டியூட்டியும் இருக்கு, 5% ஜிஎஸ்டியும் இருக்கு. ஸோ அந்த இம்போர்ட் டியூட்டி பர்மனன்ட் ரிமூவல் தான் நாங்கள் வேண்டும். திருவாரூர் தியாகராஜர் கோவில் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை கமலாலய குளத்தில் வெள்ளோட்டம் நடைபெற்றது. 432 பேரல்களை கொண்டு 2300 சதுர அடி பரப்பளவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த தெப்பம் குளத்தில் மிதந்து வந்ததை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த விழாவில் கல்யாண சுந்தரர் எழுந்தருளி தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். சென்னை கண்ணகி நகரில் உணவு தயாரிப்பு நிறுவனத்தில் ஏசி கேஸ் சிலிண்டர் வெடித்து 6 பேர் காயமடைந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நிறுவனத்தில் உள்ள ஏசியில் கேஸ் நிரப்பும் பொழுது சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் உணவு தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றிய 5 பெண்களுக்கு காயம் ஏற்பட்டது. உணவு டெலிவரி எடுக்க வந்த டெலிவரி ஊழியர் காலிலும் சிறிது காயம் ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே காரடியானந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள காட்டு மஸ்தான் ஒரியுல்லா தர்காவின் 77ஆம் ஆண்டு சந்தனக்கூடு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு மேளதாளங்கள் மற்றும் குதிரை நாட்டியத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது.
பழனியில் பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக இருக்கையில் போட்டு வைக்கப்பட்டிருந்த கைப்பையை மூதாட்டி ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பெண் ஒருவர் கைப்பையை வைத்துவிட்டு கீழே நின்ற நிலையில் அதனை மூதாட்டி எடுத்துச் சென்றார். அடையாள அட்டை, ஏடிஎம் கார்டு, பணம் உள்ளிட்டவை கைப்பையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் ஒரு மாட்டு வண்டியின் இரு சக்கரங்களும் கழன்று விழுந்த நிலையில் மாடுகள் மட்டும் இலக்கை நோக்கி ஓடியது. மற்றொருபுறம் மாட்டுப் பந்தயங்களுக்கு போட்டியாக சாலையோரம் நின்றிருந்த பசுவும் கன்றுக்குட்டியும் சீறி பாய்ந்து ஓடியதைக் கண்டு பார்வையாளர்கள் ஆரவாரம் செய்தனர். பாஜக எதிர்ப்பில் தவேக தலைவர் விஜய் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் கருத்து தெரிவித்துள்ளார். தவேகவிற்குள் பாஜக நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக தாங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினார். தவேக மத சார்பின்மை அப்படின்ற ஒரு கொள்கையில நாங்க முழு நம்பிக்கையோட இருக்கிறோம். இந்துத்துவ சக்திகளோட சேர மாட்டோம்னு உரத்த குரல்ல சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. தாவேக தலைவர் விஜய் எந்த இடர்பாடுகளும் இன்றி முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி திருப்பூர் வாலிப்பாளையம் சாய்பாபா கோவிலில் அக்கட்சி வழக்கறிஞர் பிரிவினர் மண்டியிட்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் பகுதியில் சூரியனை சுற்றி தோன்றிய பிரகாசமான ஒளிவட்டத்தை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த அபூர்வ நிகழ்வின் பொழுது சூரியனை சுற்றி வானில் நிறங்கள் வளையம் போல் காட்சியளித்தன. வானில் உள்ள மேகக்கூட்டங்களில் சூரிய ஒளிப்பட்டு 22 டிகிரி கோணத்தில் ஏற்படும் ஒளிச்சிதறல் காரணமாகவே இத்தகைய வளையம் தோன்றுவதாக வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். தென்காசியில் உள்ள குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் 5 அருவி, சிற்றருவியில் மிதமான தண்ணீர் கொட்டும் நிலையில் தகிக்கும் கோடை வெயிலுக்கு இதமாக உற்சாக குளியலுடன் சுற்றுலா பயணிகள் குதூகலித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. நன்னிலம், மணவாளம்பேட்டை, திருக்கண்டீஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் இந்த மழையால் மகிழ்ச்சியடைந்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே சேந்தநாடு கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த திரௌபதியம்மன் கோயிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மலையடிவார கிராமங்களில் இரவு நேரங்களில் இரட்டை கரடிகள் உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அணவன் குடியிருப்பு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபம் அருகே இரவு நேரத்தில் 2 கரடிகள் உணவுக்காக சுற்றித் திரியும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த கரடிகளை பிடிக்க வனத்துறைக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடியில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா வந்த 10 பேர் சென்ற கார் அருமனை அருகே கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் மதில் சுவர் மற்றும் மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த மோதலில் மின்கம்பம் 2 துண்டாக உடைந்து காரின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. இருப்பினும் காரில் இருந்த குழந்தைகள் உட்பட 10 பேரும் எவ்வித காயமுமின்றி நல்வாய்ப்பாக உயர்ந்த பின்னர் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை அடுத்த தேவிகாபுரத்தில் பெருமாள் கோவில் வெள்ளி சடாரியை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சாமி அலங்காரத்திற்காக 100 கிராம் வெள்ளி சடாரியை கருவறை வாசலில் பூசாரி வைத்திருந்ததை நோட்டமிட்ட மர்ம நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதனை திருடிச் சென்றார்.
திருப்பத்தூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் உள்ள ஸ்ரீ மதுரகாளியம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் மதுரகாளியம்மன் எழுந்தருள மாவட்ட ஆட்சியர் முருளாளினி உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து விழாவை தொடங்கி வைத்தனர். பின்னர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை இழுத்து அம்மனை தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பொன்னியர் பூட்டி உழவு பணிகளை தொடங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி வழிபாட்டுடன் ஏற்பூட்டி விவசாய பணிகள் தொடங்கப்பட்டன. சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோவிலுக்கு சொந்தமான விளைநிலத்தில் கோவில் மாடுகளை கொண்டு வழிபாடு செய்து விவசாய பணிகள் தொடங்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் மாமூல் தர மறுத்த பாத்திரக்கடை உரிமையாளர் மற்றும் அவரது குடும்பத்தினரை ஒரு கும்பல் கண்மூடித்தனமாக தாக்கி 68,700 ரூபாய் பணத்தை பறித்து சென்றது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி ஆதாரத்தை கொண்டு விசாரணை நடத்திய காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்ட சந்திரகாசன் என்பவரை கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய தாவேகா பேரூர் செயலாளர் எடிசன் உள்ளிட்ட தலைமறைவாக உள்ள நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பனகுடியில் பட்டப்பகலில் பெண் விஏஓவிடம் 10 சவரன் தங்க நகையை மர்ம நபர் பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுதா என்ற அவர் தனது வீட்டருகில் கடைக்கு பொருட்கள் வாங்கச் சென்ற பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் சுதாவின் கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை அருகே 4 வழிச்சாலை மேம்பால விபத்தில் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேம்பால பள்ளத்தில் இருசக்கர வாகனம் கவிழ்ந்த விபத்தில் விவசாயி இளையராஜா உயிரிழந்த நிலையில் அவரது நண்பர் படுகாயமடைந்தார். இந்நிலையில் முறையான பாதுகாப்பு எச்சரிக்கையின்றி தோண்டப்பட்ட பள்ளத்தால் இந்த விபத்து நடந்ததாக குற்றம் சாட்டி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கடியக்காவிளை அருகே உள்ள தனியார் சட்டக்கல்லூரியில் 60 மாணவர்களுக்கு பல்கலைக்கழக அங்கீகாரம் கிடைக்காததால் செமஸ்டர் தேர்வு எழுத முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. வரும் வாரத்தில் தேர்வுகள் நடக்கவுள்ள சூழலில் எதிர்காலம் கேள்விக்குறியானதால் மாணவர்கள் கலக்கத்தில் உள்ளனர். எங்களோட இதை லைஃப் கன்சிடர் பண்ணி 60 பேர் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். தென் இது எங்களோட இஷ்யூ மட்டும் கிடையாது. அம்பேத்கர் யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கிற இன்னும் 7 காலேஜஸ்க்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து நாங்கள் இதை கேட்டுக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை தன்வந்திரி ஆலயத்தில் நாகாலாந்து ஆளுநர் நந்த் கிஷோர் யாதவ் சாமி தரிசனம் மேற்கொண்டார். முன்னதாக ஆலய நிர்வாகம் தரப்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட குபேரலட்சுமி யாக பூஜையில் கலந்து கொண்டார். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் 5 சவரன் நகை பறிக்கப்பட்டது. கஞ்சநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பூமாதேவி இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றார். கள்ளக்காம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே சென்ற பொழுது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் பூமாதேவி கழுத்தில் இருந்த 5 சவரன் தாலிக்குடியை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். தேனி அருகே சித்திரை திருவிழாவில் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத வழிபாடு பலரது கவனத்தையும் ஈர்த்தது. தேனி மாவட்டம் அரவப்பட்டியில் உள்ள முத்தாலம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் துடைப்பத்தால் அடைத்துக் கொள்ளும் வினோத வழிபாடு நடைபெற்றது. மாமன் மச்சான் உறவு மேம்பட வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் துடைப்பத்தால் அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். துடைப்பத்தை சேறு மற்றும் சாக்கடை நீரில் நனைத்து நடனமாடியபடியே உறவினர்கள் அடித்துக் கொண்டனர். தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்த நிலையில் மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ராமலட்சுமி தலைமையில் ராமநாதபுரம் அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. முன்னதாக மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி மத்திய அரசை கண்டித்து கையெழுத்து இயக்க ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது.
கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அருகே உள்ள தோட்டமலை பகுதியில் பழங்குடி மக்களின் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரப்பர் தோட்டம் வழியாக வந்த யானை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைய முயன்றது. அப்போது பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக கூச்சலிட்டதால் வனத்திற்குள் மீண்டும் திரும்பிச் சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் 10 நாள் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் திருத்தேரில் எழுந்தருளினார். அதற்கு பிறகு தேர் சக்கரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரோட்டம் தொடங்கியது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் முத்தாரம்மன் கோயில் கொடை விழா விமர்சையாக நடைபெற்றது. சாமி ஆடிய வண்ணம் பக்தர்கள் தங்களது உடலில் கொதிக்கும் எண்ணெய் மற்றும் கொதிக்கும் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தியது காண்போரை பரவசப்படுத்தியது. பழனி அருகே வெங்காய வியாபாரி ஓட்டி வந்த மின்னி லாரி கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் நிலை தடுமாறிய மின்னி லாரி அருகில் இருந்த பள்ளத்திற்குள் தலைகுப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த 3 பேர் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவலர்கள் பள்ளத்தில் இருந்த வாகனத்தை மீட்டு விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே 30க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தேடப்பட்ட வந்த ரவுடியை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் மரியா ஆக்னஸ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற நிலையில் அவர் நாட்டு துப்பாக்கியால் சுட்டதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். இதையடுத்து காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் ஆக்னஸுக்கு வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டது. உதகை நகரின் எல்க் ஹில் பகுதியில் அதிகாலை நேரத்தில் 3 காட்டெருமைகள் உலா வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பணிக்கு சென்ற பொதுமக்கள் அச்சமடைந்து வாகனங்களின் ஓரங்களில் தஞ்சமடைந்தனர். 2 காட்டெருமைகள் முன்னால் சென்ற நிலையில் பின்னால் வந்த பெரிய காட்டெருமை வீடியோ எடுத்தவர்களை நோக்கி திடீரென திரும்பியதால் பதற்றம் அதிகரித்தது. காட்டெருமைகள் நடமாட்டத்தால் மக்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் அவற்றை நிரந்தரமாக அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட கோரிக்கை விடுக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள அங்குச்செட்டிப்பாளையத்தில் செயல்பட்ட செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்த 27 சிறார்கள் உட்பட 51 பேர் மீட்கப்பட்டனர். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலர் நீதிபதி ஜெனிதா தலைமையில் நடைபெற்ற ஆய்வில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த 6 ஆண்டுகளாக அங்கு பணியாற்றியது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை மீட்டு உணவு மற்றும் தங்கும் வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. செங்கல் சூளை உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற கொப்பரை தேங்காய் ஏலத்தில் 9895 கிலோ கொப்பரை தேங்காய் 13,37,000 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிலோ அதிகபட்சமாக 145 ரூபாய் 69 காசுகள், குறைந்தபட்சமாக 76 ரூபாய் 19 காசுகள் என விலை நிர்ணயிக்கப்பட்டது. இதன் மூலம் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேரடியாக பயனடைந்தனர். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கொப்பரை விலை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் செல்போன் திருடிய நபரை இளைஞர்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மருத்துவமனையில் நோயாளிகளின் உதவியாளர்களிடம் செல்போன் திருடிய புவனேஸ்வரிப்பேட்டையைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவர் தான் ஒரு விஜய் ரசிகன் என்றும் பேசிய வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. விஜய் கட்சி இருக்கிறீங்க எத்தனை 1 வருஷமா வரியா? 1 வருஷம் அவளை கட்சி ஆரம்பிச்சுன்னா 2 வருஷம் ஆகுதுண்ணா. 2 வருஷம் ஆகுது விஜய் கட்சி ஆரம்பிச்ச. சரி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஒப்பந்த பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 83 ஒப்பந்த பணியாளர்களில் 4 பேரை ஒப்பந்த நிறுவனம் பணி நீக்கம் செய்ததை கண்டித்து பணியாளர்கள் பணியை புறக்கணித்து மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும், நிலுவைத் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். திருவள்ளூர் அருகே ஈக்காடு ஏரியில் சாலை பணிக்காக சவுடு மண் எடுப்பதாக கூறி விதிமுறைகளை மீறி மண் கொள்ளை நடைபெறுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏரியில் இருந்த தண்ணீரை வெளியேற்றிவிட்டு கால்நடைகள் பயன்படுத்தும் நீர்நிலையை மண்ணால் மூடி இரவு பகலாக லாரிகளில் மண் கடத்தியதாக கூறப்படுகிறது. கனிம வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வேலூர் மாவட்டம் கந்தநேரியில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 36 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பணிபுரியக்கூடிய கோபி என்பவரின் வீட்டில் குடும்பத்தினர் வேலைக்கும் கல்லூரிக்கும் சென்றிருந்த நேரத்தில் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். பீரோ மற்றும் பூஜை அறை கதவுகளை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகர் சூர்யா கோவை அருகே உள்ள அம்மன் கோயிலில் தரிசனம் செய்தார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள லக்கேபாளையத்தில் இருக்கும் மதுரகாளியம்மன் கோயிலில் நடிகர் சூர்யா சுவாமி தரிசனம் செய்தார். சூர்யா குடும்பத்தின் குலதெய்வ கோயிலாக கருதப்படும் காளியம்மன் கோயில் சமீபத்தில் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் சூர்யாவின் தந்தை சிவகுமார் மற்றும் நடிகர் கார்த்திக் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் தற்போது கோயிலுக்கு வந்த சூர்யாவிற்கு நிர்வாகத்தினர் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். பின்னர் நடைபெற்ற அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அவர் சுவாமி தரிசனம் செய்தார். நீலகிரி மாவட்டம் தேவாலா சுற்றுவட்டாரத்தில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தேவாலா பஜார் பகுதியில் பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். பனிமூட்டத்துடன் குளிரும் நிலவியதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். திருத்தணி அருகே டூ வீலரில் சென்ற கல்லூரி மாணவர் சரக்கு வாகனம் மோதி படுகாயமடைந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கிஷோர் என்ற மாணவரை கிராம மக்கள் ஆம்புலன்ஸ் உதவியுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சாலை சரியில்லாததால் விபத்துகள் நடப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பூமாயி அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியில் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 27 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாடு பிரிவில் 8 ஜோடிகளும், சிறிய மாடு பிரிவில் 19 ஜோடிகளும் கலந்து கொண்டன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. காலை 6 மணியளவில் ஆதிகேசவ பெருமாள் திருத்தேரில் எழுந்துருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நாராயணா, கோவிந்தா என கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் 300 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். உறவினருடன் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த பெண்மணி ஒருவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அங்கிருந்த காவலர் கல்பனா பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இது பற்றி வழக்கு பதிவு செய்ய கூகுள் பே மூலம் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் தலைமை காவலர் கல்பனாவை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபின் உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பார்சனப்பள்ளி மலைப்பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணி கோயிலில் பூஜை பொருட்களை கொள்ளையடிக்க முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டனர். புதன்கிழமை இரவு பூஜை முடிந்து கோயிலை பூசாரி பூட்டிச் சென்ற நிலையில் 2 பேர் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். இதனை கண்ட மக்கள் 2 பேரில் ஒருவரை பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் தப்பி ஓடிய மற்றும் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மே மாத உகந்தத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேர் பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மாதா தேர் பேராலய உதவி பங்கு தந்தை அந்தோனி பெர்டினாண்டோ சிறப்பு திருப்பலி நடத்தி புனித நீர் தெளித்த பின் பவனி வந்தது. பேராலயத்தின் கீழ்கோவிலில் தொடங்கி தேர் பவனி மாதா குளம் சிலுவை பாதை வரை சென்றது. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 20 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சின்னக்குப்பம் சேந்தமங்கலம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாள் தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபூஜ பெருமாள் மலர் அலங்காரம் மற்றும் திரு ஆபரணங்களுடன் ராஜ அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவிலிலிருந்து புறப்பட்ட உற்சவர் ரங்கசாமி குளம், டி.கே. நம்பி தெரு, செட்டி தெரு மற்றும் வரதராஜ பெருமாள் கோவில் மாடவீதி வழியாக வலம் வந்தார்.
மாவட்டம் செண்பகத்தோப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சந்தன மரத்தை வெட்டி கடத்திய 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் தேனி மாவட்டம் வருஷநாட்டைச் சேர்ந்த குபேந்திரன், சோலைராஜா என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 8 கிலோ எடையிலான 26 சந்தனக்கட்டைகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தப்பியோடிய பால்பாண்டியை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் ஓராண்டு நிறைவை ஒட்டி கடலூர் மாவட்ட முன்னாள் ராணுவத்தினர் சார்பில் பிரம்மாண்ட ஐம்பொன் நினைவு தூண் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. கும்பகோணம் அருகே உள்ள மூப்புக்கோவில் சிற்பக்கூடத்தில் 8 அடி உயரமும் 500 கிலோ எடையும் கொண்ட இந்த தூண் உருவாக்கும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. முப்படைகளின் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ள இந்த நினைவு தூண் இன்னும் 2 மாதங்களில் முடிக்கப்பட்டு டெல்லியில் உள்ள இந்திய ராணுவ தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையில் எச்சில் உமிழ்ந்ததால் ஏற்பட்ட தகராறில் தந்தை மற்றும் மகன் பாட்டிலால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. எல் மாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அருண் மற்றும் அவரது மகன் ஹாரிஸ் ஆகியோருடன் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவருக்கு ஏற்பட்ட தகராறில் அவர் குளிர்பான பாட்டிலை உடைத்து தாக்கினார். இதில் பலத்த காயமடைந்த தந்தை மகன் இருவரும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் கார்த்திகை கைது செய்தனர்.